வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motionல இப்போ நம்ம பார்க்க போகிறது book back problem number 14. A car takes a turn with velocity 50 meter per second on the circular road of radius of curvature 10 meter. Calculate the centrifugal force experienced by a person of mass 60 kilogram inside the car. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்குலர் ரோடினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த காருக்கு உள்ள பர்சனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம். அதாவது ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஈஸியான ப்ராப்ளம். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். given velocity is given. Velocity v is equal to 50 meter per second. Next, radius of curvature of the circular road is given. So radius of curvature is equal to this is r 10 meter. Next, mass is equal to 60 kilogram. இந்த மாதிரி டேட்டாவை எழுதுனதுக்கப்புறம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் எஸ்ஐ யூனிட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். வேறு சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அதை எஸ்ஐ சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் is equal to what? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னுடைய சிம்பிள் F. ஒரு கார் சர்க்குலர் ரோடில் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஃபார்முலா. now what is the formula for the centrifugal force அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? F is equal to mv square by r. So this is the formula for the centrifugal force. கார் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். திஸ் இஸ் a force experienced by the person inside the car. That force will be F is equal to mv square by r. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா m கொடுத்துருக்காங்க, v கொடுத்துருக்காங்க, r கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்டாவுமே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m? 60. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் v ஸ்கொயர்? v ஸ்கொயர் இஸ் 50 into 50. Velocity is also given and radius of curvature. Radius of curvature is 10. So we can cancel 1 0. After multiplying this, we will get 15,000 Newton. So this is a force experienced by the person inside the car. The centrifugal force is equal to 15,000 Newton. So the answer is centrifugal force is equal to 15,000 Newton. This is the answer for the given problem.